ப்ரோ படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. மியூசிக்காகவே பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிரட்டி விட்ருக்காரு. அண்டு ரெண்டு ஹீரோஸுமே ஹீரோவும் சரி, அப்போ செகண்ட் ஹீரோ இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக அவுட் ஆஃப் சிலபஸ் தான், நம்ம அதை யோசிக்கவே இல்லை. அவரோட நடிப்புலாம் வேறு லெவலில் இருந்தது. டைரக்ஷன் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி சூப்பர், நல்ல கதை, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்கலாம், யூனிக்காக இருந்தது. படம் நல்லா இருக்குது, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து வாட்ச் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஜிஎம் மியூசிக் கம்போசிங் சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. வில்லன் கேரக்டருக்காண்டியாக வந்து படம் பாருங்கள். சீரியல் கில்லர் பார்க்கணும், அப்படி படம் பார்க்கணும் உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, ஐ லவ்ட் இட். ஸோ நீங்கள் போய் பார்த்து நீங்கள் சொல்லலாம். I think I loved it. It is written, directed by Sabrish Nanda. The artwork, editing, everything is come out well. Hero, heroine, music, everyone has put in their effort and ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Villain, of course, it's a very nice movie. ஒரு த்ரில்லர் ஜானரில் இந்த மாதிரி it's very nice to see. சீரியஸாக நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், நல்லா இருக்குது படம். பாட்டும் நல்லா இருக்குது, ஸ்டோரியும் நல்லா இருக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் படம், நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக வில்லன் பண்ண கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வர கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். படம் நல்லா இருந்தது. மியூசிக் வாஸ் வெரி குட். ஒரு கிரைம் த்ரில்லருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் குட். தட் வாஸ் ஹெல்பிங் த மூவி அ லாட். அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் த ஆக்டர்ஸ் தேவ் டன் their பெஸ்ட். தேவ் புட் their பெஸ்ட். ஸ்டோரி ஓகே, பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்ல முடியாது. பட் ஓவரால் இட் வாஸ் குட். He has given his best. All actors they've done their best. படத்துக்கு ப்ளஸ் என்ன சொல்றீங்க? படத்துக்கு ப்ளஸ் இத நல்லா இருக்கு, விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. Music நல்லா இருக்கு படம். லாக்லாம் ஸ்லோவா அப்படி இருக்கிற படம். லாகலாம் இல்லை, ஐயோ அருமையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. இது மாதிரி படங்களை நம்ம வரவே இருக்கணும். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்லியிருக்க வராங்கன்னா, ஆத்திரப்படாதுங்க, குடிக்கிறதுனால நடக்கிற பிரச்சனை, அது ஆத்திரப்படுறாரு. எமோஷ்னல் கொலை தான் அந்த படத்தில். படம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. கப்புள்ஸாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா கப்புள்ஸாக ரிவெஞ்ச்லாம் எடுக்காங்க. கப்புள்ஸாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கிரிமினல் மூவி எதிர்பார்த்தீங்கன்னா மட்டும் வாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த படம் ரொம்ப லவ்வபுளாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த 2 ஹவர்ஸ்க்கு செம்ம கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து வாட்சபிள் பண்ணலாம் இந்த மூவியை. மியூசிக் டைரக்டர் செம்ம ஒர்க் பண்ணிட்டாரு. இங்கே தான் இருக்காங்க என் தலைவர். செம்ம ஒர்க் உண்மையாகவே. இவர் எனக்கு தெரிஞ்சு செம்ம கிரேட். நெக்ஸ்ட்டு தலைவன் அனிருத்துக்கு ஒர்த்தா என் தலைவன் வருவார். ஸோ ரொம்ப மியூசிக் மெயினாக நான் எல்லாத்தையும் சொல்கிறது, மியூசிக் டைரக்டர் செம்ம ஒர்க் பண்ணுறாரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஹாஃப் மேலே ஹாஃப் டைம் இருக்குல்ல, அதுக்கு மேலே கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது. நம்ம வந்து ஹீரோ வில்லன் யாருன்னே தெரியாது, கடைசி வரைக்கும் காட்டலை. நீங்கள் வந்து இப்போ வில்லன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுருக்காங்க, அது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆசை இல்லை, ஃபஸ்ட்டு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போலாம் போர்லாம் அடிக்கல, எல்லாம் ஃப்ளாஷ்பேக் தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்துச்சு, போர்லாம் அடிக்கல. கரெக்டாக ஹாஃப் டைம் மேலே ட்விஸ்ட் வச்சாங்க. ட்விஸ்ட்லேருந்து அப்படியே படம் நம்மளே உட்காந்துருவோம். யாரான்னு அமைதியாக அப்படியே பார்த்துட்டே தான் இருப்போம். கிரிமினல் சீன்ஸ் தான் வேறு ஒன்று. இது ஒரு மாதிரி த்ரில்லர் மூவி இது. ஸோ இது ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு டைம் கிடைக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை, ஒரு மாதிரி சூப்பராக ஒரு நாள் நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். நல்ல படம் இது. I think யூத்தும் பிடிக்கும், ஈவன் எல்டர் பீப்புள் லைக் இட். கிட்ஸ் தெரில, ஐ டோன்ட் நோ இஃப் they'll understand so much, but it's for everyone. It's a brilliant movie. ஸோ நீங்கள் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம். இருக்கு, எல்லாமே இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் அபவுட் இட், ஏன்னா இது த்ரில்லர் படம். பீப்புள் கேன் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். பட் ஐ லவ் இட். ஸோ நீங்கள் போய் டெஃபினெட்லி ப்ளீஸ் கோ வாட்ச் இட். ஐ திங்க் யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ. சொல்லு சார். லேக் எனக்கு ஃபீல் ஆகலை, மேபி ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரில. பட் எனக்கு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பார்த்து ஐ வில் சி. அது வரை த்ரில்லர் ஜானர். ஸோ லாஸ்ட்டில் எவ்ரி டைம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம். ப்ளஸ்ஸா ஐ திங்க் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஷுவர்லி, அண்ட் ஹீரோ ஆஃப்கோர்ஸ், ஹீரோயின், வில்லன்ஸ் எல்லாமே ப்ளஸ் தான் ப்ரோ. ஏன்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல். எனக்கு ஐ லவ் மூவிஸ், ஸோ அதுதான். ஓகே, மியூசிக் இஸ் ரியலி சூப்பர். நீங்கள் ஆல்ரெடி யூட் ஹவ் ஹர்ட் தி ஆல்பம், ஸோ நீங்கள் யூ கேன் செக் இட் அவுட். நீங்கள் சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. நீங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படத்தில் லேக்லாம் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு சீரியல் கில்லர் வந்து படம் பார்த்துருக்கேன். வில்லன் கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் பயங்கரமாக இருக்குது.
10க்கு 9 கொடுக்கலாம் ரேட்டிங்ஸ். சூப்பர், தேங்க்யூ. வசந்த் ரவி எப்படி பண்ணிருக்காரு? பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஜெயிலரில் பார்த்துருக்கோம்ல, அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் இல்லாமல் இதில் தனியாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அவரோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த பிளைண்ட் ஸ்பாட் எப்படி ஆட் பண்ணுவாங்களோ கரெக்டாக அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவியோட சரி ஜெயம் ரவியில் வசந்த் ரவியோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு இந்த ரோலே டிஃப்ரெண்ட்டான ரோல் நல்லா இருக்கு. அவர் வந்து கண்ணு தெரியாம நடிச்சாரு. ஆமாம், பிளைண்டு தான் அவர். இந்த படத்தில் ஃபுல்லாக பிளைண்டு தான். அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சுருள் பண்ணிருக்காரு. வில்லன் நடிச்சாரு. சுருள். வில்லன் செம்மையாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓகே. வசந்த் ரவி வசந்த் ரவி நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ, நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. த்ரில்லர் படம் இருக்கும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தேவைப்படும். நமக்கு அது அப்பதான் சீட்ல உட்கார முடியும். ஆமா. அந்த மாதிரி இருக்கா படம்? இல்லை, படத்தில் எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அந்த ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. பட் நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹீரோ சென்ட்ரிக்னு சொல்ல முடியாது. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுவே யூனிக்காக இருந்தது. சுனில் கதை தேவைப்பட்டா? சுனில் வில்லன். ஆமாம்மா. அதாவது தேவைப்பட்டார் அப்படின்னா அவரை வச்சு தான் ட்விஸ்ட்டே. ஸோ அதுக்கு அவரோட நடிப்பு ஆக்சுவலாக அவரை பாராட்டியே ஆகணும். செம்மையாக இருந்தது. அவரோட நடிப்புலாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. பிளைண்டா நடிச்ச வசந்த் ரவி எப்படி பண்ணிருக்காரு? பிளைண்டா. ஆமாம், இல்லை, அவர் ரியலிஸ்டிக்காகவே பண்ணியிருந்தார். அவர் நார்மலாக அவர் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எங்கேயுமே லேகே இல்லை. படம் சூப்பராக இருந்தது.